இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு இந்த ஆராதனைக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும், உங்களுடைய குடும்பங்களுக்காகவும், பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் அவர்களோடு கிரீச்சி ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துவதாக, உயிர்ப்பிப்பதாக. ஆண்டவரே, எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் விசேஷித்த விதமாய் நீ நடத்தி வருவதை நினைத்து நன்றி செலுத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் தியானித்தோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தியானித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். உங்களுடைய இருதயங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். இந்த நேரத்திலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தினந்தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இந்த வசனத்திலே விதமாய் சொல்கிறது, தினந்தோறும் ஆதி திருச்சபையில தினந்தோறும் தேவ ஆலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தினந்தோறும் தேவ ஆலயத்திலே கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட்டது என்று ஆதி திருச்சபை குறித்து நாம் பார்க்கிறோம். தைரியமாக பல சூழ்நிலைகள் மத்தியிலே ஆலயத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் போதித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள், தியானித்தார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆலயத்திலே மாத்திரமல்ல, வீடுகளிலும் அவர்கள் கூடி தங்கள் ஐக்கியப்பட்டார்கள், ஆண்டவருடைய வசனத்தை தியானித்தார்கள், அங்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை தேவ ஆலயத்திற்கு வர முடியவில்லை, ஆனால் வீடுகளை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த வீட்டை நாம் தேவ ஆலயமாக இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் மாற்றி ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வேத வாக்கியத்தை நாம் தியானித்து வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் பலப்பட்டு கர்த்தரை துதித்து குடும்பமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆக இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. பாருங்கள், தேவ ஆலயத்திற்கு வந்ததின் நோக்கம் ஒருமனப்படுவதற்கு. எங்கு ஒரு மனம் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
தேவாலயத்திலே தினமும் கூடினார்கள், வீடுகளிலே தினமும் கூடினார்கள். தேவாலயத்திலும் ஒருமனப்பட்டார்கள், வீடுகளிலும் ஒருமனப்பட்டு ஐக்கியமாயிருந்தார்கள். இந்த சாட்சி நிமித்தமாய் திருச்சபைக்கு அனுதினமும் கர்த்தர் மக்களை சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே வீடுகளிலே நாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறந்து போகாதபடி வாசித்து தியானித்து ஜெபித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணவும் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காது அவருடைய வசனத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்மை எச்சரிக்கிறது, நமக்கு புத்தி சொல்கிறது, நம்மை கட்டுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. இயேசு இந்த பூமியில வாழும்போது தேவாலயத்திற்கு சென்றார். அங்கு அவர் சென்று வேதாகமத்தை வாசித்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுதெல்லாம் அவரை யாரும் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அவரை தேடி போகிறார். அப்பொழுது இயேசு அவர்களை சந்தித்து லூக்கா 22:53 கேட்கிறார், நீங்க யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம். இயேசு சொல்கிறார், நான் தினந்தோறும் தேவாலயத்திலே உங்களோடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இயேசு சொல்கிறார், நான் தினந்தோறும் தேவாலயத்திலே உங்களோடு நான் இருந்தேன் என்று சொல்கிறார், பிரசங்கம் பண்ணினேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாடுகளை பார்க்கிறோம், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடுகளை நாம் வாசிக்கும் பொழுது கொர்நேலியு என்கிற மனிதன் அவனும் அவன் வீட்டாரோடும் பயபக்தி உள்ளவனாக்கி கர்த்தரை சேவித்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு இயேசு தன்னுடைய வசனத்தை போதித்தார். மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார். இயேசு சொல்கிறார், தேவையானது ஒன்று தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று. எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்திற்கு வந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, நீங்கள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. சகேவு வீட்டுக்கு இயேசு சென்ற பொழுது அங்கு அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பேதுரு மாமி ஜுரமாய் இருக்கும்போது அங்கு சென்று அவளை சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் அநேக நேரங்களிலே அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலர்களும் அவருடைய சீஷர்களும் எங்கும் அவர்கள் பட்டணத்திலே சுற்றி திரிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் 21வது வசனம். பேதுரு ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக அங்கு அவர் பேசும் பொழுது ஜனங்கள் அதை கேட்டு கர்த்தருக்கு உண்டான விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது, பயம் உண்டாகிறது. ஆகவே சதுசேயர்கள் பரிசேயர்கள் இயேசுவை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி சிறைச்சாலையில அடைக்கிறார்கள். ஆனால் தேவதூதன் அங்கு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையில தோன்றி அவளை தட்டி எழுப்பி, நீங்கள் போய் 20ஆம் வசனம் 21வது வசனம், நீங்கள் போய் தேவ ஆலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் போய் ஜீவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் அதை கேட்டு அதிகாரமே தேவாலயத்திலே அவர்கள் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ ஆலயத்திலே ஜீவனுள்ள வார்த்தையை அவர்கள் பேசினார். நீங்கள் தியானிக்கிற வார்த்தை அது ஜீவனுள்ளது, பலனுள்ளது,
உயிர்ப்பிக்கிறது. ஆகவே வசனத்திலே நாம் மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனம் தான் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அப்போஸ்தலர் 20:20 நாம் வாசிக்கும் போது பவுல் விதமாய் சொல்கிறார், எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த, அதாவது ரோஜனமா இருக்கிறவைகளில் ரோஜனமானவைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். என்ன? தேவனிடத்துக்கும் மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் ரட்சிப்பை குறித்து, மனம் திரும்புவதை குறித்து, அநேக காரியங்களை குறித்து அவர் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறார். வேதத்துல அநேக அதிசயங்கள், அற்புதங்கள், மறைபொருட்கள் இருக்கிறது. நாம் வாஞ்சியோடு அதை தியானிக்கும் போது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 4 வாசிக்கும் பொழுது 20வது வசனத்திலே பார்க்கிறோம். சீஷர்கள் சொல்கிறார், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது, வசனத்தை பேசக்கூடாது என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனால் அவர்களோ உம்முடைய வசனத்தை உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திடும். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆகவே விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் ஒரே மனது உள்ளவர்களாய் அங்கு பெருக திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது கிருபை குறித்து பேசுகிறார். 1:15-16 ரோமாபுரியில இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட, ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 6:14 சொல்கிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன் என்று சொல்கிறார். எங்க பிழைப்பு குறித்து நாம் அப்போஸ்தலர் 8 பார்க்கிறோம். சீஷர்கள் எங்கும் சிதறுகிறார்கள். அங்கு சென்று இயேசுவை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 8:35 பிலிப்பு குறித்து பார்க்கும் பொழுது அவன் பேச தொடங்கி தேவனுடைய வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு அங்கு எத்தியோப்பிய மந்திரி ரதத்திலே போகும் பொழுது அவனோடு போய் சேரும்படியாய் சொல்கிறான். அவன் போகும் பொழுது அவன் புத்தகத்தை வாசிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை 32 சொல்லுது, அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு வாயை திறந்தவாறு இருந்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அவன் உபதேசிக்கிறான், அதை குறித்து அவன் சொல்லிக் கொடுக்கிறான். ஆகவே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை போதித்த போது விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மனந்திரும்புதலை கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். பவுல் இயேசுவை குறித்து தெரிந்த பின்பு தாமதமின்றி தேவாலயத்திற்கு சென்று இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எப்படி விசுவாசம் உண்டாகும்? ஆகவே சமாதானத்துக்குரிய நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17:3 சொல்லுது, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து அவர்கள் திருஸ்தாந்தப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2:2 நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேற ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்கிற தீர்மானித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? தினந்தோறும் தேவாலயத்திற்கு போனார்கள், தினந்தோறும் உபதேசம் பண்ணினார்கள், தினந்தோறும் வேத வாக்கியத்தை வாசித்தார்கள், அதை தியானித்தார்கள், ஐக்கியமாயிருந்தார்கள். ரட்சிப்பு, மனந்திரும்புதல், விடுதலை, சுகம், அற்புத அடையாளங்கள் நடக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் விசுவாசித்து சபைக்கு சேர்க்கப்பட்டார்கள். பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டார்கள். வீடுகளிலும் அவர்கள் தைரியமாக ஐக்கியப்பட்டார்கள். அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் இன்னும் தேவனை துதிக்கிறதிலும்
சாட்சி சொல்கிறதிலும் அவர்கள் உண்மையா இருந்தார்கள். ஆகவே திருச்சபையில் அநேக மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு சபை மூடப்பட்டு இருந்தாலும், சபைக்கு வர முடியலை என்றாலும், வேதத்தை வீட்டிலே இருந்து இருக்கிற இடங்களிலிருந்து அவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது, முதலாவது தேவராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். அந்த தேவனை நாம் தேடுவோமா? கண்களை மூடி அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? அவருடைய வார்த்தை, அழியாத அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போமா? வேதம் சொல்லுது, அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்குள்ளே தங்கி இருக்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னாரே. ஆகவே அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது பலனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, சத்துவத்தை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. நம்பிக்கை, விசுவாசம், மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை, சகல ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உடைய வசனத்தை நாங்கள் தியானித்து வாசித்து அதை உட்கொண்டு பலனடைந்து நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தான். எங்களுடைய குடும்பங்களுக்காய், எங்களுடைய பிள்ளைகளுக்காய், வீட்டிற்காய், எங்களுக்கு உண்டான அனைத்து காரியங்களுக்காய் செபிக்கிறோம். அது ஒரு வியாதியா இருக்கிற, பலவீனமா இருக்கிற, சோர்வோடு நினைக்கிறோம், வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொரோனாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அது ஒரே அநேக நம்பிக்கை இழந்து இருக்கிறார், சோர்ந்து போயிருக்கிறார். அவர்களுக்கும் உடைய வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும், உயிர்ப்பிப்பதா, பலனை கொடுப்பதா. ஆண்டவரே, உடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கும் என்று அவர்கள் விசுவாசித்து அதை பெற்று ஆண்டவரே நம்பிக்கையோடு வாழ கிருபை செய்கிறோம். விசேஷமா எங்கள் இந்திய தேசத்திற்காக, ஆண்டவரே உலக நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதில் பணிபுரிகிற மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே உலக அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், அவருடைய தேவைகள் என்னவா இருந்தாலும், அவருடைய ஜெபங்கள் எதுவா இருந்தாலும் பரலோகம் அவளுக்காய் திறக்கப்படும். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துருளி உன் வேண்டுதலை நான் அருளச் செய்வேன் என்று சொல்கிறேன். உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன தேவனே, உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், உடைய வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யட்டும். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் தங்கி நிலைத்திருக்கிறார். ஆமென். ஆமென்.